இது ஆல்ட்ரேஷனுக்கு வந்த ஒரு லாங் ஃப்ராக்கோட பாடி பார்ட்டு பிரித்து எடுத்தாச்சு. இதை சரிப்படுத்தணும். இதில் வந்து நமக்கு பாடி பார்ட்டில் மேலே ஓப்பன் இல்லை, பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நெக்கு மேலே ஏற்றி இருக்குது. பேக்லையாவது அட்லீஸ்ட் நமக்கு நெக்கு இறக்கி வச்சா ஓப்பன் தேவைப்படாது. இதில் வந்து நம்ம ஓப்பன் வைக்கணும். ரெண்டாவது ஆம்கோல் வந்து ப்ளவுஸுக்கு இருந்த மாதிரி டைட்டாக இருக்குது, உள்ளே போகுது, ஆனால் உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, கையை தூக்க இறக்க. அப்போ ஆம்கோல் உயரத்தை கூட்டணும். அப்புறம் நம்ம பாடியோட அகலத்தை அளக்கணும். கஸ்டமரோட பாடி அளவு வந்து 36 இருந்தால் ஒரு 2 இன்ச்சாவது அதிகம் இருக்கணும். அப்போ தான் ஃப்ராக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், இல்லைன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங்கில் இருக்கும். 38 இது வச்சுக்கிடணும். அப்போ அதில் 38ல் 4ல் ஒரு பங்கு 9.5 அளவுக்கு எடுத்து நம்ம பிடிச்சி தைக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் அகலத்தை பார்க்கணும். ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் இருக்கிற இடத்துல ஷோல்டர் வந்து இறங்கி இருக்குது. அதாவது ஸ்லீவ் வந்து தோள்பட்டையை விட்டு இறங்கின மாதிரி இருக்குது. கரெக்டாக தோள்பட்டையிலேருந்து வரல, 8 இன்ச்சு கிட்ட இருக்குது. நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு போல் 1 இன்ச்சு போல் குறைச்சி மார்க் பண்ணி ஷோல்டரையும் குறைச்சிக்கிறோம், ஆம்கோலை கூட்டிக்கிறோம் போட்டு. இப்போ நம்ம ஆம்கோலோட ஷேப்பை மாற்றுறோம். அதாவது கொஞ்சம் அதிகப்படுத்தி ஷோல்டரையும் கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடுறோம். ஒவ்வொரு கஸ்டமர் ரேட்டை பார்த்தும் டிசைனை பார்த்தும் இப்படி சைஸ் சரியில்லாத எடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் ஃபிட்டிங் சரியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அவங்களுக்கு போட்டு கலட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப டைட்டாக இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டுக்கிடணும். ஓப்பனும் அதே மாதிரி வச்சு இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா பேக்கில் வந்து கழுத்து இறங்கி இருந்தால் ஓப்பன் தேவையில்லை. ஸ்லீவ் வந்து இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லைன்னாங்க. மேலே டைட்டாகவும் கீழே வந்து லூஸாகவும் இருக்குனாங்க. குறுக்க கட் பண்ணி அதை ஜாயின் போட்டு பப் ஸ்லீவாக மாற்றிட்டு அந்த பாவடையில் நம்ம கட் பண்ணோம்ல அதை கொடுத்து பைப்பிங் வச்சிடணும். தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.